வணக்கம் நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தை. மாடி தோட்டம் பற்றி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது பல்லாவரம் சந்தை வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் ஓப்பன் போடுவாங்க. இது காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் காலைல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பூச்செடிங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு இதோட ப்ரைஸு அப்புறம் என்ன குவாலிட்டி எப்படி பார்த்துக்கணும் அதெல்லாம் எதுவும் சுத்தமாக தெரியாது. இது வந்து ஒரு கைட் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து இது எப்படி வைக்கணுன்ற கைட் கிடையாது. நான் எங்கள் வீட்டில் மாடியில் வச்சுருக்கோம், அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம். இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறது தான். நாங்கள் ஆல்ரெடி பழைய செடியாக வச்சு வளர்த்துருக்கோம், பூத்தொட்டிலாம். ஆனால் இது வீடியோஸ் நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்து இப்போ வாங்குகிறோம். இது பார்த்திங்கன்னா காயறுப்பது தேங்காய், இந்த கேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் காயறுப்பதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களாக இருந்தது. க்ரோ பேக்ஸு, அப்புறம் உரம்னு சொன்னாங்க. மண்புழு உரம் வந்து 1 கிலோ 10 ரூபான்னு சொன்னாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து மண், செம்மண். இது வந்து எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு நர்சரி கடையில் கேட்டோம், அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு லோடு மண். ஏன்னா ஒரு லோடு மண் எதுக்குன்னா இப்படி ஒரு 100 மூட்டை கிட்ட வரும். ஏன்னா நாங்கள் சிமெண்ட் தொட்டி தான் வச்சுருக்கோம் பெருசாக. நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பழைய வீடியோஸில் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இது ஒரு லோடு ஃபுல்லாக வந்தது. நாங்கள் மாடியில் செம்மண் தான், நானே ஏற்றிட்டேன். இதை மேலே ஏற்றிட்டு அதே மாதிரி அங்கே பல்லாவரம் சந்தையில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உரம் மட்டும் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே பக்கத்தில் யாருனா மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அவங்ககிட்டயே வாங்கிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. எனக்கு அங்கே மூட்டையில் வச்சுருந்தாங்க. மண்புழு உரம்னு சொன்னாங்களே தவிர அது நார்மல் ஒரு எரு மாதிரி தான் இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் ஊருக்கு போய்ட்டு நாங்கள் அங்கே வாங்கிட்டு வந்தோம். அது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி அதில் மண்புழு அவ்வளோ இருந்தது. அப்பப்போ எடுத்து காமிச்சிருப்பேன். இது டைம் லேப்ஸ்லேயே போட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 அன்னக்குடியில் வேறு வச்சுருந்தேன். பத்தலை அப்படின்றது காயற்பித்த ஊற வச்சுருக்கேன். அதில் இது வந்து ஃபுல்லாக முடித்த வீடியோ வந்து அடுத்து போடுறேன். இது வெறும் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணி உரம், எருன்னு சொல்லுவாங்களே, இருதுண்ணே. ஆமாம், இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து வாங்கலை, ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. நாங்கள் ஊருக்கு போனோம், காரில் அப்படியே போட்டு இது கோணிப்பையில் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா செம்மண். இது இங்கே நாங்கள் இருக்க லொக்கேஷன்லேயே வந்து வாங்கிட்டோம் செம்மண் செடி வைக்கிறதுக்காக. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து காயற்பித்து தேங்காய் நார். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து செடிங்களுக்கு மிக்ஸ் பண்ணி போடும்போது தண்ணி நல்லா எடுத்து பிடிச்சி வச்சுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா வந்து ட்ரையாக இருக்குது. இது வாங்கி 1 மாதம் ஆகுது, மாடியில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அப்படியே ஏன்னா தண்ணி ஊற்றலை. அது நாங்கள் வாங்கின புதுசில் மழை பெஞ்சது, அப்போ பண்ண தண்ணி, அப்போ மேலே ஊற்றின தண்ணி தான், அதில் ஊறின தண்ணி அப்படியே பிடிச்சி வச்சுக்கிச்சு. நல்லா ஈரப்பதத்தோடு இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் செடி வச்சுருக்கோம். செடி தான் நாங்கள் மோஸ்ட்டாக இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ கட்டின தொட்டி. இப்போ ஏற்கனவே கொஞ்சம் செடிங்க மட்டும் வச்சுருக்கோம். ஏன்னா பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் இது ஏதோ பச்சை மிளகான்னு சொன்னாங்க. நிறைய வெரைட்டிஸ் எனக்கு தெரியல பேர். இதெல்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஏன் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஏதோ ரியாக்ட் பண்ணணும், அந்த மண் அந்த உரம் எல்லாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மொத்தம் 4 டிவிஷனாக இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல, பேருங்கெல்லாம் தெரியல. நான் கண்டிப்பாக அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொப்போர்ஷன் என்னென்ன ப்ரொப்போர்ஷன்னா 1:1:1 இந்த ப்ரொப்போர்ஷனில் தான் நான் வந்து மண் அள்ள போகிறேன். மண்புழு உரம்
நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் தொட்டி போட்டு கட்டி இவ்வளோ செலவு பண்ணி அதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நாங்கள் செடி முதல்ல பார்த்தீங்கன்னா தொட்டியாக வச்சுருப்போம். அங்கே இருக்குது அந்த தொட்டிங்க, அதை காட்டுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 வருஷமாக வச்சுருக்கிறது இந்த மாதிரி. இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா கால ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்படி உடஞ்சி வந்துடும். ப்ளஸ் தண்ணி நாங்கள் அடிக்கடி டெய்லியும் வர முடியும். ஏன்னா நாங்கள் வந்து டெய்லியும் 3 மாடி, இது 3வது மாடி இப்போ நாங்கள் இருக்கிறது. 3 மாடி வந்து ஏறி வந்து ஊற்றுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கஷ்டம் தான். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வருவோம். ஏன்னா பிஸி ஷெடியூல் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒர்க் அந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதால எங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான டைம் கிடைக்காது, லீவுன்றது இருக்காது. அதனால் மாடியில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தொட்டி இருக்குன்னா ஒன்றுத்துக்கும் தண்ணி பார்த்து ஊற்றுறது கஷ்டமாக இருக்கும். இதே நாங்கள் இது வச்சுருக்கோம். இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து பழசு, இது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இது வந்து டேப் வச்சுருப்போம். இங்கே ஒரு டேப்பு, சென்டரில் ஒரு டேப்பு, இங்கே ஒரு டேப்பு, அப்புறம் இங்கே ஒரு டேப் வச்சுருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி எல்லாம் நல்லா இருந்தது. இப்போ இந்த செடிங்கெல்லாம் வைக்கிறதுனால கட் பண்ணி விட்டுருக்கோம். பூச்சிங்க அப்புறம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும், வெயிலே வராது. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் இருக்குது, ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடத்துலலாம். இது 8 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது. இது பார்த்திங்கன்னா இப்போ கட்டினது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஒன்று வந்து இது வந்து கொஞ்சம் ஹைட் அதிகம், இது கம்மி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், மழை அதிகமாக வரும்போது தண்ணி வந்ததுன்னா பக்கத்தில் வந்து வழிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. மண் தண்ணிலாம் வந்து அப்படி வழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வடிகிற மாதிரி இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். இங்கே லிவர் வச்சுருக்கோம். இப்போ இப்படி பண்ணுறதால என்னென்னா, நாங்கள் தண்ணி இங்கே திறந்து விட்டுருவோம். இப்போ ஃபுல்லாக செடி வைக்கலை. இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி, கிட்டத்தட்ட சொட்டு நீர்னு சொல்ல முடியாது, அங்கங்கே பைப்பில் போகும்போது இங்கெல்லாம் செடி வைக்கல. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஃபுல்லாக அங்கே வரைக்கும் போய் ரீச் ஆகும், எண்டு வரைக்கும். சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். இதை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஏன்னா ஒரு செடிக்கும் பார்த்து ஊற்ற முடியாது, அவ்வளோ செடிங்க இருக்குது. நாங்கள் ஒன்றும் பாதி வைக்கலை. சில இதெல்லாம் இனிமேல் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தையில் வாங்கினது. இது வந்து ஒரு கேக் மாதிரி இருக்கும், தேங்காய் பித்து மட்டும், தேங்காய் நார். ஒன்று வந்து 4.5 கிலோ இருந்தது, 110-120 அந்த ரேஞ்சில் வாங்கினோம். இப்படி தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறோம். ஏன்னா தொட்டியில் வைக்கலாம். நாங்கள் வச்சதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். நான் எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரோன் ஷாட்டில் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு, சாமந்தி, இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தது. சிலதெல்லாம் நிறையா இருந்தது முன்னாடி, நாங்கள் கரெக்டாக பராமரிக்க முடியல. பச்சை மிளகா அதெல்லாம் சின்ன ஐட்டம் தான், ஒன்றும் பெருசாலாம் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இது சோலார் வாட்டர் ஹீட்டர். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து சும்மா சாம்பிளுக்கு நாங்கள் போய் எடுத்தோம். இதெல்லாம் இந்த செடி வைக்கிறது இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஹேங் பண்ணி விடுற மாதிரி இங்கே தொட்டி மாற்றி விளாண்டு இங்கே வந்து சைஃபன் பைப் வச்சுருக்கேன். அதனால் வச்சு விட்டோம் அப்படின்னா க்ரீன் மேட்லாம் போடணும். ஏன்னா வெயில் ரொம்ப ஓப்பனாக இருக்குது, வெயில் கண்டிப்பாக படும். இங்கே பட்டுதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செடிங்களுக்கு. எல்லாம் சின்ன செடி. இது பார்த்திங்கன்னா நான் அந்த பக்கம் தான் தண்ணி இருக்குது, இந்த பக்கம் தான் தோண்டி எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும். அதுக்கு தான் முக்கியமாக போடுறது இதெல்லாம். இது அப்படியே ட்ரெயின் ஆகிற தண்ணி வந்து அப்படியே வந்துடும். எல்லா தொட்டிலேருந்தே ஒன்று வந்துடும், வந்து இங்கே வந்துடும். இப்படி வந்துட்டு அப்படியே தர வழியாக வந்து இங்கே வந்துடும். இது வழியாக அப்படியே போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் வேஸ்ட்டாக போகாது. கீழே நாங்கள் ரோட்டில் வந்து ஓரமாக ஒரு தொட்டி கட்டியிருப்போம், அதில் வைக்கிற செடிங்களுக்கு போயிடும் தண்ணி. இதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிட்டோம். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அவுட்புட்டு அப்படின்றதெல்லாம் நான் காட்டுறேன்.